அதான் போர் நடக்கும்போது அபூஜெயில வந்து யார் கொல்றா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இருக்காங்க இல்லையா, அவரும் அஸ்வத்துல் முபஷரால ஒருத்தர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நின்று போர்க்களத்தில் நின்றுட்டு இருக்கிறார். அப்போ அவர் பக்கத்தில் 2 சின்ன வயசு இளைஞர்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒருவருடைய பேர் வந்து முஆது, இன்னொரு பேர் வந்து முஅவ்வித். இவங்க 2 பேர் மதீனாவுடைய அன்சாரி சிறுவர்களோட டீனேஜ் பசங்க. இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. இவரை இருக்கிறத பார்த்துட்டு இவர் வருத்தப்படுறாரு. எனக்கு பக்கத்தில் போய் குழந்தை பசங்களை நிற்க வச்சுட்டாங்களே, நான் சண்டை போடுவேனா, இவங்கள பாதுகாப்பேனா அப்படிங்கிற மாதிரி இவர் சாதிபின் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுங்கிற ஒரு சாஹாபி வந்து அவர் வந்து கவலைப்படுறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க நின்றுட்டு வந்து இவங்க பேசுகிற பேச்சு என்ன பேசுகிறாங்கன்னா, இது கூட்டம்லாம் ரைட்டு, இதில் அபூஜெயில் யார் அப்படிங்கிறாங்க. அப்போ இவருக்கு ஏப்பா அபூஜெயில் ஏன் இருக்கையிலே அவன் தான் மோசமான ஆள், அவனையா நீ கேட்குறா அப்படிங்கிறாங்க. அப்போ கேட்க போட்ட சொல்கிறாரு, ஒன்று நாங்கள் அவங்கள கொல்லுவோம், இல்லைன்னா அவன் என்னையை கொல்லுவான். இதுதான் எங்களுக்கு, இதுதான் நாங்கள் டிசைட் பண்ணியே வந்திருக்கோம், நாங்கள் வந்ததே அபூஜெயிலை கொல்றதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் காட்டுறது தான் அவன் தான் அபூஜெயில், என்ன பண்ண போகிற அப்படின்னு ராஜாளி பறவை மாதிரி பறந்து போய் அவங்கள போய் உடனே கொன்றுறாங்க. அதாவது அபூஜெயிலை வந்து கொல்றது வந்து ஒரு சின்ன 2 இளைஞர்கள் தான் கொல்றாங்க. இது வந்து புகாரியில் 3988 3988வது ஹதீஸாக இது இருக்குது. அதே மாதிரி 3962 3963 3964 இந்த ஹதீஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கூடுதல் தகவல் இருக்கும். என்ன அப்படின்னா, இவங்க 2 பேர் வீழ்த்திடுவாங்க, உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பான், ஆனால் இன்னும் உயிர் போயிருக்காது. அந்த நேரத்தில் போய் மீதி அந்த இருக்கிற அந்த கொஞ்சம் உயிரும் எடுத்துட்டு யார் அப்படின்னா இப்னு மசூத் ரலியல்லாஹு. இவங்களும் ஒரு முக்கியமான ஒரு நபி தோழர். இவங்களும் வந்து ரசூல்லாவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சஹாபா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு நெருக்கம், ரசூல்லா வீட்டில் அடிக்கடி போகிற ஒரு ஆள் இவர். இந்த ஹதீஸும் வந்து பார்த்திங்கன்னா சஹீஹுல் புகாரியில் இது இருக்குது. இதே செய்தி கொஞ்சம் டீட்டெயிலோடு பார்த்தீங்கன்னா முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால 37850வது ஹதீஸாக இருக்குது. அந்த டைமில் அவன் என்ன பண்ணுறான்னா புலம்புறான். அதாவது அவன் வந்து பெருமை அடிச்சுட்டே தான் சாகுறான். தன்னுடைய சமுதாயத்தாரின் கையாலேயே கொல்லப்பட்ட என்னை விட சிறந்த ஒருவன் இந்த பூமியில் உண்டா என கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் இப்னு மசூத் அவர்கள் இறுதியாக அவனை வந்து தாக்குதல் செய்து அபூஜெயிலை கொன்றார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி வந்து இதில் வருது. அதே மாதிரி இவன் பார்த்தீங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறை தூதரா இல்லையா அப்படின்னு அபூஜெயிலுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டால் தெரியும். அவன் வந்து சொல்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால 37851வது ஹதீஸா வருது. அபூஜெயிலுடைய கூட்டாளிகள் அவனிடம் பத்ருடைய நாளில் கேட்கனர், இந்த முகம்மதை பற்றி உனக்கு தெரியாதா, இவர் இறை தூதரா என்பதை நீ மறுக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் அல்லாஹ்வுடைய தூதர் நீ மறுக்கிறியா, என்னது இதில் வந்து நீ இவர்கிட்ட சண்டை போடுற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இல்லை அவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். அவருடைய அல்லாஹ்வுடைய தூதர்னு எனக்கு தெரியும், ஆனால் அப்துல் மனாஃபை நான் பின்பற்றுகிறேன் அப்படிங்கிறான். அப்துல் மனாஃபுடைய ஃபேமிலி சேர்ந்தவன் நானே, என் ஃபேமிலியை தான் நான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாகுறான். அதில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவனை பற்றி.